விசேஷமாக வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்றீங்கன்றத குறித்து கவனமா இருங்க. வேதத்தில் ஒன்று தவறு என்று சொல்லப்பட்டு விட்டால் அதை தவறு என்று விசுவாசியுங்கள். நீங்க இது தவறா இல்லையான உலகத்தில் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் குழம்பி போயிருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா, வேதம் ஒன்றை தவறுன்னு சொன்ன பிறகு உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கிறான். உட்காந்து இன்னொரு காரியத்தையும் சொல்றேன், உங்களுடைய வயதிற்கு மிஞ்சின காரியங்களை நீங்கள் போய் இப்பொழுதே அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்காதீங்க. சத்ருவனுடைய மிகப்பெரிய ஒரு வலை என்ன தெரியுமா? கிவிங் சம்திங் பிஃபோர் யுவர் ஏஜ். உங்களுடைய வயதிற்கு முன்பதாக சில காரியங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அதை அந்த எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருப்பான். நீ இதை தெரிந்து கொள், இதை அறிந்து கொள். நான் சொல்றேன், இன்றைக்கு நீ கவனமா இருங்க. அந்தந்த வயதிற்கு என்னென்ன ஞானம் வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அது அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனால் if you are trying to go beyond your age, அது சிந்தனையில் ஒரு பெரிய குளறுபடியை ஏற்படுத்திடும்.